வணக்கம். நீட்டை ஒழிக்க முடியல. இதுதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. நம்மளோட கடந்த 2 பகுப்பாய்வுகள்ல 2 விஷயங்கள் ரொம்பவே தெளிவாச்சு. ஒன்னு, சட்ட ரீதியா நீட்ட முழுசா நீக்கிறதுக்கான கதவு கிட்டத்தட்ட சாத்தப்பட்டுருச்சு. 2வது, இந்த நீட் முறையால ரொம்பவும் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தா, அது நம்ம அரசு பள்ளி, தமிழ் வழி, கிராமப்புற மாணவர்கள் தான். அப்போ நீட்டை ஒழிக்க முடியாத இந்த சூழல்ல நம்ம மாணவர்களோட எதிர்காலத்தை பாதுகாக்க தமிழ்நாடால சட்டப்பூர்வமா என்ன செய்ய முடியும்? வாங்க, சாத்தியமான தீர்வுகளை பத்தி ஆழமா பார்க்கலாம். நம்ம முதல் பகுதியில பார்த்த மாதிரி மாநில அரசு மசோதா நிறைவேற்றினாலும் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக போராடினாலும் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஒரு பெரிய தடையா நிக்குது. அதனால சட்ட போராட்டம் மூலமா நீட்டுக்கு விலக்கு வாங்குறது இப்போதைக்கு நடக்காத காரியம்ங்கிற யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது பகுதியில டேட்டாவை வச்சு ஒரு விஷயத்த ஆணித்தரமா பார்த்தோம். நீட் வந்ததுக்கு அப்புறம் மருத்துவ சீட்டுகளை அதிகமா இழந்தது யாருன்னா நம்ம அரசு பள்ளி, தமிழ் மீடியம், கிராமப்புற மாணவர்கள் தான். அவங்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதியை சரி செய்யறது தான் நம்மளோட நோக்கம். இப்போ கேள்வி இதுதான். நீட்டை ஒழிக்க முடியாதுங்கிற கசப்பான உண்மையை ஏத்துக்கிட்டே சட்டத்துக்கு உட்பட்டு உடனடியா நம்ம மாணவர்களுக்கு நல்லது செய்ய தமிழ்நாடு என்ன பண்ணலாம்? சரி, பிரச்சனைய பேசினது போதும். இனி முழுசா தீர்வுகளை பத்தி மட்டும்தான் பேச போறோம். ஓகே, தீர்வுகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவுபடுத்திக்கலாம். அதாவது, எது மாநில அரசோட கையில இருக்கு, எது நம்ம கையில இல்ல. இந்த அடிப்படை ரூல்ஸ முதல்ல புரிஞ்சுக்கலாம் வாங்க. இங்க பாருங்க, தமிழ்நாட்டால நீட் தேர்வையே ரத்து செய்ய முடியாது, தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தை மீற முடியாது. இதெல்லாம் மத்திய அரசோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா அதுக்காக நம்ம கையில பவரே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நம்மகிட்டயும் சில சக்தி வாய்ந்த கருவிகள் இருக்கு. இடஒதுக்கீட்டு கொள்கையை மாத்தி அமைக்கலாம், தரமான இலவச கோச்சிங் கொடுக்கலாம், தங்கி படிக்க வசதி, மாசம் மாசம் உதவித்தொகை கொடுக்கலாம், புதுசா அரசு மருத்துவ இடங்களை உருவாக்கலாம். நாம இனி பார்க்க போறது எல்லாமே இந்த செய்யக்கூடிய விஷயங்களை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு தான். நம்ம கையில இருக்கிற முதல் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் இடஒதுக்கீட்டு கொள்கையை மறுவடிவமைப்பு செய்யறது தான். இப்போ இருக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை எப்படி இன்னும் திறமையா, இன்னும் பயனுள்ளதா மாத்துறதுன்னு பார்க்கலாம். முதல் யோசனை ரொம்பவே சிம்பிள். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இப்போ இருக்கிற 7.5% இடஒதுக்கீட்டை 10% உயர்த்துறது. இதை செய்யறதுக்கு நமக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. ஏன்னா இது முழுக்க முழுக்க மாநில அரசோட அதிகாரம். நாம நீட் தேர்வையோ தேர்வு முறையோ மாத்தல. தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் சீட்டை எப்படி பிரிக்கிறோங்கிற நம்ம மாநில கொள்கையை மட்டும்தான் மாத்துறோம். அடுத்ததா, இந்த 10% ஒதுக்கீட்டுக்குள்ளேயே ஒரு உள் ஒதுக்கீட்டை கொண்டு வரணும். யாருக்கு? தமிழ் வழியில படிச்ச அரசு பள்ளி மாணவர்களுக்கு. ஞாபகம் இருக்கா? நீட்னால மிக மோசமா பாதிக்கப்பட்டதே இந்த குரூப் தான். அதனால அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை உறுதி செய்யறது தான் உண்மையான சமூக நீதி. இப்போ ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு வருவோம். இந்த 7.5% கோட்டால ஜெயிக்கிற நிறைய பேர் பல வருஷம் கோச்சிங் சென்டர்ல படிச்ச ரிப்பீட்டர்கள். முதல் தடவை எழுதுற ஒரு ஏழை மாணவனால அவங்களோட போட்டி போட முடியல. இதை சரி செய்ய ஒரு வழி இருக்கு. கோட்டா சீட்டுக்களை நிரப்பும்போது முதல் முறை தேர்வு எழுதி பாஸ் பண்ண மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதுக்கப்புறம் இடம் மிச்சம் இருந்தா அதை ரிப்பீட்டர்களுக்கு கொடுக்கலாம். இதுதான் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை உருவாக்கும். நம்மளோட 2வது தீர்வு தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக ஒரு வலுவான கோச்சிங் கட்டமைப்பு உருவாக்குறது. இது வெறும் பயிற்சி மையம் ஆரம்பிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தமிழ்ல படிக்கிற மாணவனுக்கு தரமான நீட் கைட் புக்ஸ் மார்க்கெட்லயே இல்ல. ஆனா இதை சரி செய்யறது ரொம்ப சுலபம். அரசு நினைச்சா சிறந்த ஆசிரியர்களை வச்சு ஹை குவாலிட்டி தமிழ் நீட் கைட் புக்ஸை ரெடி பண்ணி எல்லா அரசு பள்ளி மாணவர்களுக்கும் இலவசமா கொடுக்கலாம். கல்வி தொலைக்காட்சி, நான் முதல்வன் போர்ட்டல் மூலமா தமிழ்லேயே வீடியோ பாடங்களை ரிலீஸ் பண்ணலாம். இதுக்கு செலவும் கம்மி, ஆனா இதோட தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த கடைசி நேரத்துல நடத்துற கிராஷ் கோர்ஸ் எல்லாம் நீட்டுக்கு பத்தாது. இதுக்கு குறைஞ்சது 1 வருஷமாவது தீவிரமா படிக்கணும். அதனால இப்போ சில மாவட்டங்கள்ல இருக்கிற மாதிரி வருஷம் முழுக்க தங்கி படிக்கிற வசதியோட இலவச கோச்சிங் சென்டர்களை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா 38 மாவட்டங்களுக்கும் கொண்டு வரணும். அப்போதான் பணக்கார வீட்டு பிள்ளைக்கு நிகரா நம்ம அரசு பள்ளி மாணவனும் போட்டி போட முடியும். நம்ம அடுத்த கட்ட தீர்வுகள் வெறும் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் சென்டரா வைக்காம அவங்களுக்கு பாடம் நடத்துற டீச்சர்ஸையும் ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் வலுப்படுத்துறது பத்தினது. ஒரு கேள்வி கேட்கலாம். நீட் கோச்சிங்கிறது ஏன் பிரைவேட் சென்டர்களோட ஏகபோக உரிமையா இருக்கணும்? நம்ம அரசு பள்ளி சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கே நீட் கேள்வி பேட்டர்ன் எப்படி இருக்கும், கஷ்டமான கணக்குகளை எப்படி ஈஸியா சால்வ் பண்றதுன்னு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கலாம் இல்லையா? அப்படி செஞ்சா ஒவ்வொரு அரசு பள்ளி கிளாஸ் ரூமே ஒரு மினி கோச்சிங் சென்டரா மாறிடும்.
நிறைய மாணவர்கள் 12வது படிக்கும்போது தான் நீட் பத்தியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப லேட். அதுக்கு பதிலா 9ஆம் வகுப்புலயே சயின்ஸ்ல ஆர்வமா இருக்கிற மாணவர்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஸ்பெஷல் கைடன்ஸ் ஆரம்பிக்கலாம். அப்புறம் 11ஆவதுல அவங்களுக்காகவே ப்ரீ மெடிக்கல் ட்ராக்னு ஒரு தனி செக்ஷன் உருவாக்கி ஸ்கூல் பாடத்தோட சேர்த்து நீட்டுக்கும் பயிற்சி கொடுத்தா 4 வருஷத்துல திறமையான ஒரு மாணவர் படையே தயாராகிடும். ஒரு நிமிஷம் யோசிங்க. ஒரு ஏழை மாணவன் முதல் முயற்சியில ஃபெயில் ஆயிட்டானா அவன் முன்னாடி ரெண்டே வழிதான் இருக்கு. ஒன்னு வீட்டு கஷ்டத்துக்காக வேலைக்கு போறது, இல்லனா ஒரு வருஷம் முழுக்க ரிப்பீட் பண்றது. இந்த கஷ்டமான நேரத்துல அரசு உதவலாம். அரசு பள்ளியில படிச்ச ஏழை மாணவர்கள் ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணும்போது மாசம் ஒரு 3000 இருந்து 5000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்தா அவங்க குடும்ப பாரத்தை நினைக்காம முழு கவனத்தோட படிக்க முடியும். சரி, கடைசியா பார்க்க போறது ஒரு பெரிய தீர்வு. இதுக்கு பணம் கொஞ்சம் அதிகமா தேவைப்படலாம், ஆனா இதோட பலன் ரொம்ப காலத்துக்கு நிக்கும். அது வேற ஒண்ணும் இல்ல, அரசு மருத்துவ இடங்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது தான். நம்ம தமிழ்நாட்டுல அரசு மருத்துவக் கல்லூரிகள் தான் சமூக நீதியோட நுழைவாயில். ஏன்னா அங்க ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால மாநிலம் முழுக்க புதுசா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்களை கட்டுறது மூலியமாவும் ஏற்கனவே இருக்கிற காலேஜ்ல சீட்ஸ் அதிகப்படுத்துறது மூலியமாவும் நாம மொத்த இடங்களின் எண்ணிக்கையை உயர்த்த முடியும். சீட்ஸ் அதிகமானா போட்டி குறையும், இன்னும் நிறைய ஏழை மாணவர்கள் டாக்டர் ஆவாங்க. இது நம்ம மாநிலத்தோட ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்கே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இப்போ நம்மகிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. எல்லாத்தையும் ஒரே நாள்ல செஞ்சிட முடியாது இல்லையா? அப்போ எதுக்கு முதலிடம் கொடுக்கணும்? அடுத்த 3 வருஷத்துக்கான ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளானை இப்ப பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க. ஒவ்வொரு தீர்வையும் அதோட செலவு, தாக்கம், வேகம் இதையெல்லாம் வச்சு பிரிச்சிருக்கோம். இடஒதுக்கீடை மாத்துறது, இலவச தமிழ் புக்ஸ் கொடுக்கறதெல்லாம் செலவு ரொம்ப கம்மி, ஆனா அதோட இம்பாக்ட் ரொம்ப அதிகம். உடனடியா செய்ய முடியும். அதே நேரம் புதுசா மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்கு செலவும் நேரமும் அதிகம், ஆனா அதோட பலன் நிரந்தரமா இருக்கும். அப்போ அடுத்த 3 வருஷத்துக்குள்ள செய்யக்கூடிய பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எதுன்னு கேட்டா 2 விஷயங்கள் தான். ஒன்னு, இடஒதுக்கீட்டை உடனே மாத்தி அமைக்கணும். 10% கோட்டா, அதுல தமிழ் மீடியத்துக்கு உள்ஒதுக்கீடு, முறை எழுதுறவங்களுக்கு முன்னுரிமை. 2வது, 38 மாவட்டத்திலையும் வருஷம் முழுக்க இயங்குற தங்கி படிக்கிற வசதியோட இலவச தமிழ் கோச்சிங் நெட்வொர்க்கை உருவாக்கணும். இந்த 2ஐயும் சரியா செஞ்சாலே அடுத்த 3 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம பார்க்க முடியும். கடைசியா, இந்த மொத்த பகுப்பாய்வும் யாருக்காக? இது 2 பேருக்காக. ஒன்னு கொள்கைகளை வகுக்கிறவங்களுக்காக, இன்னொன்னு ஏதோ ஒரு மூலையில டாக்டர் ஆகணுங்கிற கனவோட போராடிட்டு இருக்கிற ஒரு அரசு பள்ளி மாணவனுக்காக. நாம இதுவரைக்கும் பேசின எந்த ஒரு தீர்வுக்கும் நாம கோர்ட்ல போய் எந்த கேஸையும் ஜெயிக்க வேண்டிய அவசியமே இல்ல. இதுக்கு தேவையெல்லாம் 2 விஷயங்கள் தான். ஒன்னு, உறுதியான அரசியல் இச்சாசக்தி. 2வது, தெளிவான திட்டமிடல். அதிகாரம் ஏற்கனவே நம்ம கையில தான் இருக்கு. ஒருவேளை நம்மால நீட் தேர்வையே ஒழிக்க முடியாம போகலாம். ஆனா நீட் தேர்வு உருவாக்குற அநீதியை ஒழிக்கிற அதிகாரம் இன்னைக்கும் தமிழ்நாடு கிட்ட இருக்கு. அந்த போராட்டத்தை சரியான கொள்கைகள் மூலமா இன்னைக்கு நாம தொடங்கினா போதும். அதோட முதல் வெற்றி கதைகளா இன்னும் சில வருஷங்கள்ல நம்ம அரசு பள்ளி மாணவர்களே நம்ம கண் முன்னாடி டாக்டர்ஸா நிப்பாங்க.